என்னங்க காசு இல்லை, சந்தா கொடுக்குறதுக்கு ஹதியா கொடுக்கன்ட்டு போய் பிச்சைக்கார மாதிரி பள்ளிவாசல் நிற்க வைப்போம், பள்ளிவாசல் வெளியே நிற்க வைப்போம், சந்தா கொடுங்கன்னு கேட்க வேண்டியிருக்கு. இலக்கியத்தில் எங்கே கோட்டை விட்டோம் என்று சொன்னால் ஹராம் என்று சொல்லி நாம் வானொலி கேட்பது ஹராம், தொலைக்காட்சி பார்ப்பது ஹராம், உருவப்படங்களை வச்சு பத்திரிகையில் நடத்துவது ஹராம் என்று சொல்லி நாம் என்ன செய்தோம், எல்லாத்தையும் புறக்கணித்தோம். இஸ்லாம் என்பது ஒரு நடுநிலை மார்க்கம். நாம் எல்லாம் உம்மத்தன் வசத்தன். ஒன்றை இஸ்லாம் முழுமுற்றாக நீக்கிவிடவோ ஒன்றை முழுமுற்றாக ஏற்றுக்கொள்வதோ இல்லை. இஸ்லாம் ஒன்றுக்கு சரியான நடுநிலையான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கும். பலஸ்தீனத்திலே என்ன நடக்கிறது என்பதை சொல்லக்கூடியதும் ஊடகம்தான், மறைக்கக்கூடியதும் ஊடகம்தான், ஒன்றுக்கு பதிலாக பிழையான செய்தியை தருவதும் ஊடகம்தான். சிஏஏ என்ஆர்சி போராட்டத்திலே மீடியா ஒன்றில் வந்த அந்த செய்திகள் பெரும் தாக்கத்தை கேரளாவில் ஏற்படுத்தியது. ஒன்றிய அரசு இதை பொறுக்காமல் அந்த மீடியா ஒன் சேனலை முடக்கியது. இந்த நாட்டிலே நாட்டின் தந்தையாக இருக்கக்கூடியவரை கொன்ற கொடிய முதல் பயங்கரவாதியை இன்றைக்கு நாட்டின் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஊடகங்கள் திரிபுவாதத்தை பேசும்போது 2002 குஜராத்திலே நடந்த ஒரு கலவரத்திலே பில்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையாருக்கு, ஒரு பெண்மணிக்கு நடந்த அந்த கொடூரம் உலக சரித்திரத்திலே இல்லாத ஒரு பெரும் கொடூரத்தை நிகழ்த்தி காட்டினார். என்ன இந்த சமுதாயத்தில் இல்ல? ஒரு பத்திரிகை நடத்துவதற்கான ஒரு வலிமை இல்லையா? எத்தனை மினராக்களை கட்டுகிறோம், எத்தனை பள்ளிவாசல்களை உருவாக்குகிறோம், எத்தனை ஆடம்பர திருமணங்களை நடத்துகிறோம். ஒரு மீடியா நடத்துறதுக்கு உண்டான ஒரு திறன் நம்ம தமிழகத்தில் இல்லைன்னா இல்ல, சாத்தியம் இல்லை. மறுமலர்ச்சின்னு ஒரு பத்திரிகை வந்தது. நான் சொல்லக்கூடிய வார்த்தையில் கடினமாக இருக்கலாம், மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த பத்திரிகையை நாம் எல்லாம் சேர்ந்து வயிற்றுக்கு தீனி போடுகிறோம், அறிவை பட்டினி போடுகிறோம். இது துரோகம் இல்லையா? உடலுக்கு ஆடை அணிவிக்கின்றோம், அறிவை நிர்வாணமாக்குகிறோம். உடலை தினமும் குளிப்பாட்டுகிறோம், அறிவை அழுக்கடைய வைக்கின்றோம். உடலுக்கு நோய் வந்தால் உடனடியாக கவனிக்கின்றோம், அறிவை நோய்வாய்ப்படுத்த படுக்கையாக வைத்திருக்கிறோம். எங்க சாப்பிடுறதுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறதுக்கு 150 ரூபாய் செலவழிக்கிறேன், அறிவுக்கு 1 ரூபா கொடுக்க மாட்டோமா? நம் மீது தொடர்ந்து துன்பங்கள் இழைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. வீடுகளை புல்டோசர்கள் கண் முன்னால் தகர்த்துக் கொண்டிருக்கின்றன. நம் பிள்ளைகள் கண் முன்னால் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். நீதிக்கான குரல் எழுப்பக்கூடியவர்கள் இல்லை. வெற்றுக்கூச்சல் இடுவதனால் நாம் எந்த பலனும் அடைய போவதில்லை. ஊடகங்களை வலிமையாக கட்டியெழுப்ப வேண்டும். இப்போ சென்னை புத்தக காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை அழைத்து சென்று இந்த புத்தகங்களை தொட்டு பார்ப்பதற்கு அனுமதியுங்கள். அதுபோதும் அந்த பிள்ளை ஒரு நாள் வாசிக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது பேரன்பும் பெருங்கருணையும் அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய கிளைகள், குடும்பத்தினர், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜும்மா நாளில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாம் ஒரு அறிவின் மார்க்கம். இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கும் இதில் நிலைத்து நிற்பதற்கும் அறிவின் பங்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இஸ்லாம் எதையுமே வெற்று தத்துவமாக, வெற்று உபதேசங்களாக சொல்லவில்லை. வாழ்வின் அனைத்து துறைகளுக்கும் தர்க்க ரீதியாக மாத்திரமல்லாமல் செயல் ரீதியான வடிவத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. எனவேதான் இஸ்லாத்தை அறிவின் மார்க்கம் என்று நாம் சொல்கின்றோம். இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் மார்க்க அறிஞர்களாக, பண்டிதர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல. ஆனால் குறைந்தபட்ச அறிவு வேண்டும். யார் இறைவன், யார் அவன், எப்படிப்பட்டவன், இறைவன் ஒருவனா பலவா, இறைவன் இருக்கின்றான் என்று சொன்னால் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உண்டான தொடர்பு என்ன, நாளை மறுமை ஒன்று உண்டா, இறை தூதர்கள் நமக்கு காட்டி சென்ற செய்திகள் என்ன, இது எல்லாவற்றையுமே நாம் ஆய்ந்து தெளிந்து இந்த மார்க்கத்திலே இருக்கும்போது தான் இந்த மார்க்கத்திலே நிலைத்திருக்க முடியும். எனவே தான் திருமறை நீங்கள் எண்ணி பார்த்தீர்களா, சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா, ஆராய்ந்து பார்க்க மாட்டீர்களா என்றெல்லாம் வினாவை மீண்டும் மீண்டும் எழுப்புகிறது. கல்வி அறிவில்லாத, நாகரிகத்தின் வெளிச்சம் படாத அந்த அரபு தேசத்தில் இஸ்லாம் அறிவின் மார்க்கமாக வெளிப்பட்டது, சிந்தனையின் மார்க்கமாக இஸ்லாம் வியாபித்தது. எனவே இந்த மார்க்கத்தை நாம் வெறும் கண்மூடித்தனமான சில சடங்கு சம்பிரதாயங்களால் மட்டுமே இந்த மார்க்கத்தில் நாம் நீடித்திருக்க முடியாது. இறைவனை குறித்த அறிவு, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், வானங்களையும் பூமியையும்
அவர்கள் சிந்திப்பார்கள். எப்படி இந்த வானம் படைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி இந்த பூமி விரிக்கப்பட்டிருக்கிறது, ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, இரவு பகல் மாறி மாறி வருகிறது எப்படி என்பதையெல்லாம் அவர்கள் சிந்திப்பார்கள். அப்படி அவர்கள் சிந்திக்கும் போது அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் நிற்கின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்திருக்கும் நிலையிலும் எல்லா நிலைகளிலும் யா அல்லாஹ் இதை யாவற்றை நீ வீணாக படைக்கவில்லை என்ற அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ கொடுப்பாங்க? சிந்திக்கும் போது தான். கண்மூடித்தனமான ஒரு ஈமான் என்பது இஸ்லாத்தில் இல்லை. நீங்கள் அப்படியே ஆராயாமல் என்னவென்று தெரியாமல் நீங்கள் இந்த மார்க்கத்திற்கு வந்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. வரணும்னா இறைவனை குறித்த அறிவு, இந்த மார்க்கத்தை குறித்தான புரிதல் எல்லாவற்றையும் வந்த பிறகுதான் நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளராக முடியும். இந்த அறிவு முதலாவதாக. அந்த அறிவு தெளிவுடன் கூடிய நம்பிக்கை. நீங்கள் மறைவானவற்றை நம்புவதற்கும் உங்களுக்கு அறிவு தேவை இருக்கிறது. இறைவனை இல்லை என்று சொல்வதற்கு அறிவு தேவையில்லை. அவர்கள் அல்ல பகுத்தறிவாதிகள். எப்படி பகுத்தறிவாதிகள் என்று சொன்னால் என்ன நினைக்கணும்? இறைவனை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கடவுளை மறுக்கக்கூடியவன் நல்ல பகுத்தறிவாளன். இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அறிவு தேவை. அவன் தான் பகுத்தறிவாளன். ஒன்றுமே இல்லாமல் இருப்பதில் இந்த உலகம் எப்படி தோன்றி இருக்க முடியும்? இறைவன் இருக்கின்றான் என்றால் அவனுடைய தன்மைகள் என்ன? இதெல்லாம் ஆய்ந்து தெளிந்து சிந்தித்து வரக்கூடியவருக்கு பேர் தான் பகுத்தறிவாதியாக இருக்க முடியும். எனவே இஸ்லாம் பகுத்தறிவின் மார்க்கமாக இருக்கிறது. அப்போ முதலில் இதை சிந்தித்து அதை கொண்டு நான் ஈமான் கொள்கிறேன், நம்பிக்கை கொள்கிறேன். மறைவானவற்றின் மீது ஒரு நம்பிக்கை. இரண்டாவது நம்பிக்கை, நாம் மறுமையை பார்த்ததில்லை, இறைவனை பார்த்ததில்லை, வானவர்களை பார்த்ததில்லை, ஆனால் அவற்றின் மீதெல்லாம் நாம் உறுதியான நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொன்னால் இது கண்மூடித்தனமான நம்பிக்கை அல்ல. அதையும் அறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக ஏற்று நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. அப்போ இஸ்லாத்தில் ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அறிவு தேவை, அந்த அறிவுடன் சேர்ந்த நம்பிக்கை தேவை. அப்போ முதலாவது தேவை அறிவு, இரண்டாவது தேவை நம்பிக்கை. இந்த இரண்டும் இருந்தால்தான் ஒருவன் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். அந்த நம்பிக்கைக்கு பிறகு அவன் எப்போது ஈமான் கொள்கிறானோ மூன்றாவது அவன் கொடுக்கப்படுகிறது நல்லறங்களை செயல்படுத்த வேண்டும். நீ நம்பினால் மட்டும் போதாது, எதை நீங்கள் ஆய்ந்து சிந்தித்து தேர்ந்தெடுத்து இதுதான் சத்தியம் என்று நீ ஏற்றுக்கொள்கிறாயோ அந்த வழியை நீ நம்பிக்கை கொள்வதுடன் மாத்திரமல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான செயல் வடிவத்திற்கு உண்டான பகுதிகள். இப்படி அறிவின் மார்க்கமாக இஸ்லாம் திகழ்ந்தாலும் கூட முஸ்லிம்கள் இன்றைக்கு எப்படி இருக்கின்றார்கள்? கல்வி அறிவிலும் பொது அறிவிலும் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னால், இஸ்லாம் கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்று நாம் நிறைய நிகழ்ச்சிகளில், நிறைய பயான்களில், நிறைய ஜும்மாவெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இஸ்லாம் கல்விக்கு வழங்கியதை போலவே வாசிப்புக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது, இலக்கியத்துக்கு எப்படி முக்கியத்துவம் தந்திருக்கிறது, கவிதைக்கு எப்படி முக்கியத்துவம் வந்திருக்கிறது, கலைக்கு எப்படி முக்கியத்துவம் வந்திருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் விரிவாக பேசிவிட்டோம். நாம் இப்போது பேச போகிற இந்த பகுதி என்னவென்று சொன்னால், இஸ்லாம் அறிவின் மார்க்கமாக இருந்தும் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தோம், கலை இலக்கியத்திற்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருந்தோம், முஸ்லிம்கள் கல்வியிலும் இலக்கிய கலை அறிவியல் பங்களிப்பிலும் மிகவும் பின்தங்கி இருப்பதற்கான காரணங்கள் என்ன? இது உண்மையிலேயே நாம் மிக தீவிரமாக யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. இன்றைக்கு நாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயர்களை புறக்கணிப்பு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் என்ற அடிப்படையிலே நாம் அந்நிய பொருளை வாங்க மாட்டோம், அவர்களின் மொழியான ஆங்கிலத்தை கற்க மாட்டோம் என்று சொல்லி நாம் அதிலிருந்து விலகி இருந்தோம். அதெல்லாம் உண்மைதான். இப்போ அந்த அறிவு தெளிவு வந்த பிறகு இன்றைய காலத்தில் கல்வி இல்லாமல் முன்னேற முடியாது என்ற காலத்தில் நாம் அதிகமாக கல்விக்காக இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். பெண்களும் கல்வியிலே அதிகமாக இன்றைக்கு பெரிய இடத்தை அடைந்திருக்கிறார்கள். இது காலமாற்றம். இதே போல இலக்கியத்தில் எங்கே கோட்டை விட்டோம் என்று சொன்னால், ஹராம் என்று சொல்லி நாம் வானொலி கேட்பது ஹராம், தொலைக்காட்சி பார்ப்பது ஹராம், இந்த உருவப்படங்களை வச்சு பத்திரிகையில் நடத்துவது ஹராம் என்று சொல்லி நாம் என்ன செய்தோம்? எல்லாத்தையும் புறக்கணித்தோம். ஆனால் இன்றைக்கு காலம் மாறின பிறகு அதோடைய தேவைகளை நாம் புரிந்து கொண்டோம். இஸ்லாம் ஒரு வசத்தியா கோட்பாட்டை கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும், இஸ்லாம் என்பது ஒரு நடுநிலை மார்க்கம்.
நாம் எல்லாம் உம்மத்தன் வசத்தன், ஒன்றை இஸ்லாம் முழுமுற்றாக நீக்கிவிடவோ ஒன்றை முழுமுற்றாக ஏற்றுக்கொள்வதோ இல்லை. இஸ்லாம் ஒன்றுக்கு சரியான நடுநிலையான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கும். கவிதை ஹலாலா ஹராமா என்று சொன்னால் இஸ்லாம் ஹலால் ஹராம் என்ற பட்டியல் வராது. எந்த கவிதைனா ஹலால், எதுவெல்லாம் ஹராம், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய, மற்ற சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய, தனிநபரை துதிக்கக்கூடிய, சமூகங்களுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான கவிதைகளும் இலக்கியமும் படைப்புகளும் இஸ்லாம் கண்டிக்கிறது. இது இலக்கியமே அல்ல, குப்பைகள் என்று சொல்லி. அதே நேரத்தில் இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு, இறைவனை குறித்து, இந்த இறைமார்க்கத்தை குறித்து, இறைவனின் ஆற்றலை குறித்து, மனிதாபிமானத்தை குறித்து, மக்கள் சேவை குறித்து, சமய நல்லிணக்கத்தை குறித்து படைக்கக்கூடிய படைப்புகளையும் வரலாறுகளையும் இஸ்லாம் மிகப்பெரிய அளவில் கொண்டாடுகிறது. எனவே நாம் முழுமுற்றாக அந்த நிலையிலிருந்து கவிதையே ஹராம், இலக்கியமே கூடாது, கலையே கூடாது என்ற நிலையில் நாம் வந்துவிடக்கூடாது. அதனால தான் ஒரு காலத்தில் இஸ்லாமிய சிற்றிதழ்களை நடத்துவது தவறு என்று சொன்ன காலத்திலிருந்து இன்னைக்கு இஸ்லாமிய பத்திரிகைகளை நடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். தொலைக்காட்சியில் நாம் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தக்கூடாது என்று கேபிள்களை எல்லாம் அறுத்தெறிந்த ஒரு காலம் போய் அப்புறம் தொலைக்காட்சியில் இஸ்லாமிய நிகழ்ச்சியில் நடத்த ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஜும்மா பயான்களே தொலைக்காட்சிகளையும் யூடியூப் சேனல்களையும் வரக்கூடிய ஒரு காலத்தில் வந்துடுச்சு. கால மாற்றங்கள். இன்னைக்கு புனித ஹரம் ஷரீஃபில் இருக்கட்டும், நீங்கள் வெளிநாடுகளுக்கு போனால் எல்லா பள்ளிகளிலேயும் மிக பிரமாண்டமான கேமராக்களை வைத்து பதிவு செய்கின்றார்கள். இது கால மாற்றம், இதை நியாயப்படுத்துவதல்ல. ஆனால் இந்த அறிவையும் இந்த கலையையும் எப்படி பயன்படுத்துவது என்பதற்கான ஒரு வழிகள். அதே போலத்தான் இன்றைக்கு இந்த நவீனங்களை நாம் பயன்படுத்தி அதன் மூலமாக வெகு வேகமாக நாம் பணிகளை செய்ய வேண்டியிருக்கிறது. ஊடக உலகம், இந்த ஊடகத்தை தவிர்த்து விட்டு நம்மால் இயங்க முடியாது. இன்றைக்கு ஊடகம்தான் அத்தனையும் கட்டமைக்கிறது. பாலஸ்தீனத்திலே என்ன நடக்கிறது என்பதை சொல்லக்கூடியதும் ஊடகம்தான், மறைக்கக்கூடியதும் ஊடகம்தான், ஒன்றுக்கு பதிலாக பிழையான செய்தியை தருவதும் ஊடகம்தான். அங்கே இருக்கிற செய்திகள் நாம் எப்படி இன்றைக்கு எடுத்துக்கொள்ள முடியும்? ஊடகம் ஹராம், நாங்கள் அதில் வரமாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய ஒரு சேனல் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ என்னன்னா, அந்த யூத சியோனிச கும்பல்கள் தருகின்ற அந்த செய்திகளை, பொய் செய்திகளை இங்குள்ள ஊடகங்கள்லாம் தெரியும். இங்கிருந்து பக்கத்தில் இருந்து மணிப்பூருக்கு போகாதவரெல்லாம் இஸ்ரேலிலே நின்று நேரடி ஒளிபரப்பு என்று பொய் செய்திகளை தொடர்ந்து தந்திருந்தார்கள். எனவே இந்த ஊடகம் யாருடைய கையில் இருக்கிறது, யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் பெரும் முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. இன்னும் சொல்வதானால் நாசிஸ்டுகள் கையிலும் பாசிஸ்ட் கையிலையும் நஸ்ரானிகள் யகூதிகளுடைய கையிலும் இன்றைக்கு முழுமையாக இந்த ஊடகம் இருக்கிறது. அவர்கள் ஊடகத்தை விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். அவர்கள் தருகின்ற இந்த செய்தியை தான் இன்றைக்கு நாம் நம்ப வேண்டியிருக்கிறது. அது பெரிய அளவிலே மக்களை சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இத்தகைய ஊடக உலகத்திலே நாம் நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் உண்மையான வரலாற்றை உருவாக்குவதற்கும் இந்த ஊடக பயன்பாடு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. நாம் என்ன செய்கின்றோம்? ஊடகத்தில் முஸ்லிம்கள் பங்கேற்பதில்லை, அதை குறித்தான சிந்தனை நமக்கு இல்லை, அதுவும் மார்க்கத்தினுடைய ஒரு பகுதி என்பதை கூட நாம் புரிந்து கொள்வதில்லை. இந்த வழிமுறைகளை கையாண்டுதான் இறை மார்க்கத்தை இந்த மண்ணிலே நிலைநிறுத்தக்கூடிய பணியை நம்மால் செய்ய முடியும். அப்போ நாம் என்ன செய்ய, நமக்கான ஊடகம் என்ன? இன்றைக்கு நீங்கள் உலக அளவில் வேண்டாம், இந்திய அளவில் வேண்டாம், தமிழக அளவில் உள்ள ஒரு செய்தியை மட்டும் எடுத்து பேசுவோம். இன்றைக்கு முஸ்லிம்களுக்கான தினசரி நாளிதழ் ஒன்று இருக்கிறதா? முஸ்லிம்களுக்காக இல்லை, முஸ்லிம்கள் நடத்தினா எல்லாருக்குமானதாக தான் இருக்கும். ஆனால் முஸ்லிம்கள் நடத்தும் போது என்ன ஆகும் என்று சொன்னால் அது நீதியின் அடிப்படையில் இருக்கும், ஒரு சாய்வாக இருக்காது, முஸ்லிம்களுக்காக மட்டும் குரல் கொடுக்காது, பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கும். நீதியின் அடிப்படையில், அறத்தின் அடிப்படையில் அந்த ஊடகம் இருக்கும். இன்றைக்கு அண்டை மாநிலமான கேரளாவிலே பிரபோதனம் என்று சொல்லக்கூடிய இதழ் இருக்கிறது, மாத்தியமம் என்று சொல்லக்கூடிய தினசரி நாளிதழ் இருக்கிறது. அந்த தினசரி வரும்போது மாத்தியமம் வந்த பிறகு அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், மற்ற பத்திரிகைகளிலையும் மாத்தியத்திலும் வரக்கூடிய செய்திகளை மக்கள் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தார்கள். பார்க்கும்போது இதுதான் உண்மை, இது என்ன தப்பா போடுறான் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி அவர்களுக்கு வந்தது. அதற்கு பிறகு மீடியா ஒன் என்ற ஒரு சேனல் வந்தது. அந்த சேனல் கேரளாவில் வந்த பிறகு அங்குள்ள சட்டமன்றத்திலே மீடியா ஒன்லேருந்து வரக்கூடிய குறிப்புகளை வைத்துக்கொண்டு பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தார்கள். சிஏஏ என்ஆர்சி போராட்டத்திலே மீடியா ஒன்றில் வந்த அந்த செய்திகள் பெரும் தாக்கத்தை கேரளாவில் ஏற்படுத்தியது. ஒன்றிய அரசு இதை பொறுக்காமல் அந்த மீடியா ஒன் சேனலை முடக்கியது.
ஆனால் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த ஊடகத்துடைய வலிமை. முஸ்லிம்கள் கையில் ஊடகம் போனால் என்னவாகும் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த கேரளாவில் இன்றைக்கு மாத்தியமும் அங்கே இருக்கக்கூடிய மீடியா ஒன்றும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய இன்ன பிற ஊடகங்களும் முழுமையாக செயல்படக்கூடிய காலத்தில் தமிழ்நாட்டில் அத்தகைய முன்னெடுப்புகள் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. சரி, ஒரு ஊடகம் நம்மள்கிட்ட இல்லையே, அதை குறித்து யாருக்காவது நம்ம மக்களுக்கு வேண்டாம், இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்காக அந்த சிந்தனை இருக்கிறதா? இல்லை. அப்படியே ஊடகத்தில் இருந்தால் அங்கே போய் என்ன பண்ணுவோம்? அங்கேயும் போய் சண்டை தான் போடுவோம், வாதம் தான் பண்ணுவோம், இல்லாட்டா பயான் பண்ணுவோம், அவ்வளோதான். அதை ஒரு ரேடியோ மாதிரி பயன்படுத்திக்கிறோம், அங்கேயும் போய் நின்று பயான் தான் பண்ணுறது. ஆனால் நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன இருக்கிறது? எனவே ஒரு வரலாற்றை உருவாக்குவதற்கான இடத்திலே நாம் இருக்க வேண்டும். வரலாறு இன்றைக்கு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வரலாறு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, வரலாறு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நம் வரலாறு வேறொன்றாக திரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே நாட்டின் தந்தையாக இருக்கக்கூடியவரை கொன்ற கொடிய முதல் பயங்கரவாதியை இன்றைக்கு நாட்டின் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஊடகங்கள் திரிபுவாதத்தை பேசும்போது நாம் எல்லாம் என்ன செய்கிறோம்? மௌனமாக இருக்கின்றோம். 2002 குஜராத்திலே நடந்த ஒரு கலவரத்திலே பில்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையாருக்கு, ஒரு பெண்மணிக்கு நடந்த அந்த கொடூரம் உலக சரித்திரத்திலே இல்லாத ஒரு பெரும் கொடூரத்தை நிகழ்த்தி காட்டினார்கள். பில்கிஸ் பானையும் அவர் குடும்பத்தை சார்ந்த 14 பேரையும் கொடியவர்கள் நிர்மூலமாக்கினார்கள். 7 பெண்களை பாலியல் வன்முணர்வு செய்தார்கள். 3 வயது குழந்தையை அப்படியே தூக்கி தாயின் கண் முன்னால் காலை பிடித்து தரையிலே அடித்து கொன்றார்கள். கர்ப்பமாக இருக்கின்ற பில்கிஸ் பானுவை மீண்டும் மீண்டும் அந்த கொடியவர்கள் பாலியல் வன்முணர்வு செய்தார்கள். உலகம் பார்த்து கொண்டிருந்தது. அந்த நீதிக்கான குரலை பில்கிஸ் பானு எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவள் நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தினார். அந்த போராட்டத்தின் வழியாக அந்த குற்றவாளிகள் 11 பேரை சிறைப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு நீதியியல் யார் கையில் ஆட்சி இருக்கிறது? அவர்கள் இந்த குற்றவாளிகளை பின்புற வாசல் வழியாக, கொல்லைப்புற வாசல் வழியாக அங்குள்ள சட்டத்திட்டங்களின் ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு இந்த 11 குற்றவாளிகள் விடுதலை செய்கிறாங்க. 11 குற்றவாளிகள் வெளியே வந்த பிறகு அவர்களுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஆரத்தி எடுத்து ஸ்வீட்டு கொடுத்து அந்த உலகத்தின் மிக கூடிய மிருகங்களை வரவேற்று அந்த காட்சியை ஒரு விடுதலை தின நாளிலே நாம் எல்லாம் கனத்த நெஞ்சோடு பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அதை பேசுவதற்கான அறம் சார்ந்த நெஞ்சுரம் சார்ந்த வலிமையான ஊடகங்கள் எங்கே இருந்தது? நம்மிடம் பில்கிஸ் பானுடைய குரல் ஒற்றை குரலாக ஒலித்தது. நம்ம தனியாக இந்த போராட்டத்தை மேற்கொண்டார். தீஸ்தா சதன்வாத் போன்ற சமூக போராளிகளோடு நின்றார்கள். ஆனால் அந்த போராட்டத்தில் இன்றைக்கு அந்த சகோதரி மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி இருக்கிறார். நீதிமன்றத்துடைய நெடிய இரும்பு கதவுகளை தட்டி மீண்டும் அந்த கொடியவர்களை சிறை கொட்டையில் அடைப்பதற்கான முயற்சியை அவர் மேற்கொண்டு இருக்கின்றார். இதுவெல்லாம் எங்க போய் சேரும்? யார்கிட்ட போய் சேரும்? இன்றைக்கு அரசியல் என்பது கொடியவர்களின் கடைசி புகலிடம் என்றதை போல கொடியவர்களுடைய முதல் புகலிடம் இன்றைக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அரசியலில் இன்றைக்கு மிக மோசமான நிலையை அவர்கள் எட்டியிருக்கிறார்கள். நான் அங்கே அரசியல் பேசவில்லை, நாட்டின் நிலவரம் மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது. வகுப்புவாதமும் மக்கள் பிளவுபடுத்தக்கூடிய சூழலில் இந்த உண்மையை சொல்வதற்கான ஊடகங்கள் இங்கே இருக்கிறது. உண்மையை உரத்து சொல்லக்கூடியவர்கள் இங்கே இருக்கின்றோம். நம்மிடம் வலிமையற்றவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் ராட்சசர்களை போன்றிருக்கிறார்கள். அவர்கள் முன்னால் சின்னஞ்சிற கொசுவை போல நாம் இருக்கின்றோம். என்ன இந்த சமுதாயத்தில் இல்லை? ஒரு பத்திரிகை நடத்துவதற்கான ஒரு வலிமை இல்லையா? எத்தனை மினராக்களை கட்டுகிறோம், எத்தனை பள்ளிவாசல்களை உருவாக்குகிறோம், எத்தனை ஆடம்பர திருமணங்களை நடத்துகிறோம். ஒரு மீடியா நடத்துறதுக்கு உண்டான ஒரு திறன் நம்ம தமிழகத்தில் இல்லைன்னா இல்லை, சாத்தியம் இல்லை. ரொம்ப வேண்டாம், பத்திரிகை நடத்துறது வேண்டாங்க. நமக்கென்று நம்மை குறித்து பேசுவதற்கு ஒரு நாளிதழ் இருக்கா? இல்லைன்னு சொன்னோம். ஒரு பத்திரிகை, சிறு பத்திரிகை, ஒரு மாத பத்திரிகை, ஒரு வார பத்திரிகை. என்ன செஞ்சோம்? மறுமலர்ச்சின்னு ஒரு பத்திரிகை வந்தது. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கடினமாக இருக்கலாம், மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த பத்திரிகையை நாம் எல்லாம் சேர்ந்து கொலை செய்தோம்.
எத்தனை பத்திரிகைகள் வந்தது? மரிச்சுடர் இன்றைக்கு மணிச்சுடர் நாளிதழாக வருகிறது. ஆனால் அது எந்த அளவு பலகீனமாக வருகிறது என்பதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். ஒரு மறுமலர்ச்சியை வரவிடாமல் பண்ணோம், ஒரு சிந்தனை சிரத்தை வரவிடாமல் பண்ணோம். இன்றைக்கு ஒரு நர்கீஸ் பத்திரிகை இழுத்து மூடினாங்க. எத்தனை பத்திரிகைகள் ஒரு இன்றைக்கு கடைசியாக வந்து சமநிலை சமுதாயம் பத்திரிகை இன்னைக்கு இழுத்து மூடணும். வந்துட்டு எல்லா பத்திரிகையும் இழுத்து மூட செஞ்சோம். ஏன்னா பத்திரிகை நடத்துறவங்கள பள்ளிவாசல பிச்சைக்கார மாதிரி நிற்க விடுவோம். வந்து சந்தாக்கு வசூல் பண்ணிட்டு நிற்போம். நாம சந்தா கொடுங்க ஹதியா போட்டு வச்சிருந்தோம். ஊடகத்தினுடைய வலிமை தெரியாத ஒரு சமுதாயம். உங்களுக்காக பேசக்கூடிய சின்ன சின்ன குரல்களை நசுக்கியவர்கள் நீங்கள். என்னங்க காசு இல்லை, சந்தா கொடுக்கறதுக்கு ஹதியா கொடுங்கன்னு போய் பிச்சைக்கார மாதிரி பள்ளிவாசல் நிற்க வைப்போம். பள்ளிவாசல் வெளியே நிற்க வைப்போம். சந்தா கொடுங்கன்னு கேட்க வேண்டியிருக்கு. வட மாநிலத்தில் ஒரு வீட்டை கூட்டுகின்ற குப்பை கூட்டுகின்ற ஒரு பெண்மணி அந்த பகுதியில் உள்ள ஒரு பத்திரிகையை வாங்கி படிக்கிறாங்க, வாங்கி வச்சுருக்காங்க, வீடு கூட்டக்கூடிய. அப்போ அங்கே போன ஒரு நண்பர் பார்க்குறாரு, என்னம்மா நீ வந்து ரொம்ப சம்பளம் கம்மி, நீனே கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியாக தான் இருக்க, உனக்கு சம்பளம் கம்மி, நீ இந்த பத்திரிகையை வாங்கினிய, நீ வாங்கி படிப்பியான்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, இன்னும் நான் படிக்க மாட்டேன், எனக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரியாதா? அப்போ படிக்க தெரியாது, கொஞ்சம் சம்பளத்திற்கு இந்த பத்திரிகை ஏம்மா வாங்கினேன், யாருக்கையும் கொடுப்பியா? இல்லை யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன். என்னம்மா இது, பத்திரிகை நீ வாங்குகிற காசு கொடுத்து நீனும் படிக்க மாட்டேங்கிற, யாருக்கும் படிக்கவும் கொடுக்க மாட்டேங்கிற. அம்மா சொல்லிச்சுடா, நாங்கள் பட்டியலினத்து சகோதரர்கள், எங்களை குறித்து ஊடகத்தில் பேசுவதற்கு யாருமே இல்லை. ஆனால் இது நாங்கள் சார்ந்த பத்திரிகை, இந்த பத்திரிகையை விலை கொடுத்து வாங்குவதற்கு ஆள் இல்லைன்னா அந்த பத்திரிகை நின்று போகும்னு சொன்னாங்க. இந்த பத்திரிகை நின்று போச்சுன்னா எங்கள் குரல் வெளிவராமல் போயிடும், இந்த பத்திரிகை நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் காசு போகிறேன் கேட்டுட்டு சொன்னாங்க. இந்த உணர்வு நாம் நினைக்கிறோம், எவ்வளோ செலவழிக்கிறோம். வீட்டுக்கு ஒரு ஜவுளி கடைக்கு போனால் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம், ஒரு மாலுக்கு போனால் எவ்வளோ செலவழிக்கிறோம், ஒரு திருமணத்துக்கு எவ்வளோ செலவழிக்கிறோம். பத்திரிகைக்கு விளம்பரம் தரத்துக்கு ஆள் இல்லை, போய் கெஞ்சி கேட்க வேண்டியிருக்கு. நமக்கென்று ஹலால் ஹராம் விழுமம் கூட நடத்த வேண்டியிருக்கு. நாம் ஒரு சினிமா விளம்பரத்தை போட முடியாது, தவறான விளம்பரங்களை போட முடியாது. நமக்கென்று யார் இருக்கா? நாம தான் இங்கே உள்ள செல்வந்தர்கள்ட்டா பணம் சம்பந்தம்லாம் தரமாட்டாங்க, விளம்பரம் தரமாட்டாங்க, சந்தா தரமாட்டாங்க, நம்ம செய்தியை சொல்கிறத படிக்க மாட்டாங்க. எப்படி நம்முடைய வரலாற்றை உருவாக்கப் போகிறோம்? அப்படி இந்த ஒரு உணர்வு இல்லாத இந்த சமுதாயத்திலே இருக்கும் வரைக்கும் அவுரங்கசீப் கொடிய குற்றவாளியாகத்தானே இருப்பார். அவுரங்கசீப் என்ற ஒரு மகத்தான மனிதனை, அறநெறியில் நின்று ஒரு ஆட்சி செய்த ஒரு மகத்தான ஆட்சியாளனை இன்றைக்கு வரலாறு திரித்து விட்டதே. யார் இருக்கிறார்? இன்றைக்கு வரலாறு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இந்த பத்திரிகையை நாம் வாழ விடாமல் செய்கின்றோம். ஒரு நாளைக்கு ₹1 ₹1.5 அதிகபட்சம் சந்தா 400 450 வரும், அவ்வளோதான். இல்லை என்கிட்ட காசு இல்லை, சாப்பிட்றது காசு இருக்கா? நாம் உணவு உட்கொள்கிறோம், வயிற்றுக்கு தீனி போடுகிறோம், அறிவை பட்டினி போடுகிறோம். இது துரோகம் இல்லையா? உடலுக்கு ஆடை அணிவிக்கின்றோம், அறிவை நிர்வாணமாக்குகிறோம். உடலை தினமும் குளிப்பாட்டுகிறோம், அறிவை அழுக்கடைய வைக்கின்றோம். உடலுக்கு நோய் வந்தால் உடனடியாக கவனிக்கின்றோம், அறிவை நோய்வாய்ப்படுத்த படுக்கையாக வைத்திருக்கிறோம். எங்க சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு ₹150 செலவழிக்கிறேன், அறிவுக்கு ₹1 கொடுக்க மாட்டோமா? அறிவை பட்டினி போட்டு விட்டு உடலை வளர்க்கிறீர்கள். எனவே உடல் கொழுத்து போகிறது, அறிவு சுருங்கி போகிறது. அதனால் அறிவுக்கு வேலை இல்லாதனால் உணர்ச்சி பூர்வமான சமுதாயமாக மாறுகிறோம். அறிவு தளத்தில் நின்று செயல்படுவதற்கு பதிலாக உணவு தளத்தில் நின்று கொந்தளிக்கிறோம், வீதிகளிலே நின்று வெற்றுக்கூச்சல் இடுகிறோம். எல்லா உரிமைகளும் இன்றைக்கு நசுக்கப்படுகின்றன. சட்ட ரீதியாக நாம் வாழ்வதற்கு தகுதி இல்லாத மண்ணாக இந்த இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு கொடும் காலத்தின் துயரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. நம் மீது தொடர்ந்து துன்பங்கள் இணைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. வீடுகளை புல்டோசர்கள் கண் முன்னால் தகர்த்துக் கொண்டிருக்கின்றன. நம் பிள்ளைகள் கண் முன்னால் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். நீதிக்கான குரல் எழுப்பக்கூடியவர்கள் இல்லை. வெற்று கூச்சலிடுவதனால் நாம் எந்த பலனும் அடையப் போவதில்லை. ஊடகங்களை வலிமையாக கட்டியெழுப்ப வேண்டும்.
பாலஸ்தீனத்திலே நடக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன வரலாறு குறித்து எத்தனை பிழையான வரலாறுகளை நம் முன்னாலே வந்து பிரிண்ட் பண்ணி நம்மள்கிட்ட இருக்கிறோம். அந்த பத்திரிகை வாங்கிட்டு அதுதான் உண்மை நினைச்சிட்டு இருக்கோமே. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகளை தீவிரவாதிகள் என்று சொல்லி எழுதுகிறார். நெஞ்சமெல்லாம் கொதிக்கின்றன. அவர்கள் பாலஸ்தீனர்களாக போராடவில்லை. இங்க இருக்கக்குள்ள அப்துல் காதருக்கும் அமீருக்கும் சேர்த்துத்தான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அல்லது உலகத்திலே அறம் வேண்டி நிற்பவர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் தான் பெற்ற பிள்ளைகளை பறி கொடுத்து நிற்கிறார்கள். அந்த மண்ணின் விடுதலைக்காக அல்ல, ஒரு நியாயத்திற்காக, ஒரு அறத்திற்காக, ஒரு சத்தியத்திற்காக அவர்கள் மடிந்து விடாமல் இருக்கிறார்கள். சத்தியத்திற்கு முன்னால் அவர்கள் அடிபடிந்து விடவில்லை. சத்தியத்திற்கு முன்னால் விலை போய்விடவில்லை. சத்தியத்தின் கொடுங்கரங்களுக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை. எழுந்து நிற்கிறார்கள். நீங்கள் உயிரே போனாலும் இறுதி வரை இந்த மார்க்கத்தினுடைய நிழலிலே நிற்போம் என்று நிற்கிறார்கள். அவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லி இங்குள்ள ஊடகங்கள் நம்மிடமே சொல்கின்றன. அந்த உண்மை வரலாற்றை நாம் தான் எழுத வேண்டும் சகோதரர்களே. என் வரலாற்றை நான் தான் எழுத வேண்டும். என் வழிகளை நான் தான் பேச வேண்டும். கண் முன்னால் நடந்த இந்த ஷாஹீன்பாக் போராட்டம் 100 நாட்களை தாண்டி நடந்தது. என்ன ஆவணப்படுத்தியிருக்கோம்? ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோமா? ஒரே ஒரு நாவல் வெளி வந்திருக்குமா? ஐஎஃப்டியில் ஒரே ஒரு குறுநாவல் எழுதியிருக்கோம், அவ்வளோதான். நாவல்களாக, கதைகளாக, கலைகளாக இன்றைக்கு வெளிவரவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த ஊடக வலிமையை புரிந்து கொண்டுதான் இங்கே ஒரு காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற படத்தை எடுக்கிறார்கள், ஒரு கேரளா ஸ்டோரி என்ற படத்தை எடுக்கிறார்கள். அதற்கு பிரதமரையே, நாட்டின் பிரதமரே அதற்கு உங்களுக்கு தூதுவராக பேசுகிறார். மாநிலங்களில் விடுமுறையுடன் அந்த சினிமாவை பார்ப்பதற்கு அவர்கள் விடுமுறை விடுகிறார்கள் என்று சொன்னால் ஊடகத்தின் வலிமையை புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு திப்பு சுல்தானுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு கூட வழி இல்லாத ஒரு மண். இந்திய விடுதலைக்கு போராடிய அத்தனை பேரையும் மறக்கடித்த ஒரு மண்ணில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மருதநாயகம் கான் சாஹிப்பை ஒரு திரை வடிவில் கூட எடுக்க முடியாத, எடுத்தால் அதற்கு தடை செய்து விடக்கூடிய ஒரு காலத்தில் நம்மள்ட்ட எல்லாம் வந்து செல்போன் இருக்கு, எல்லாருக்கும் ஃபேஸ்புக் இருக்கு, எல்லாருக்கும் யூடியூப் இருக்கு. என்ன சாதிச்சோம்? நம்ம சாப்பாடை போடுறது, ஃப்ரெண்ட்ஸோட போடுறது, குத்தாத்தில் குளிக்கிறத போடுறது. இங்கே 90 நாட்களுக்கு மேலாக ஒரு மண் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை குறித்து தொடர்ந்து பேசுறது கூட நமக்கு டயர்ட் ஆகுது. என்னங்க பாலஸ்தீனத்தை பற்றி பேசுறீங்க? என் உயிர் மூச்சு வரைக்கும் பாலஸ்தீனத்திற்காக குரல் கொடுப்பேன். பேசக்கூடிய அத்தனை கூட்டங்களிலும் பேசுவேன். என் கண் முன்னால் அங்கே நீதி நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 25,000 பிள்ளைகளை பறி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு கொடூரமான அரக்கர்கள் உலகத்தினுடைய அத்தனை குரல்களையும் காலில் போட்டு மிதித்து விட்டு அங்கே நடக்கிறார்கள். ஒரு ரொட்டி துண்டுக்காக பிள்ளைகள் ஏங்கி தவிக்கிறார்கள். வயிறார உணவு உண்ண முடியலங்க. தட்டில் சாப்பாடு எடுக்கும்போது எப்படி ஜீரணமாகிறது? வெறும் துவா. அந்த துவாவினால நாம நிம்மதி அடைகிறோம். பிள்ளைகள் அங்கே கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள். இன்குபேட்டரில் உள்ள ஒரு குழந்தைகள் இன்றைக்கு சகியுடைய அந்தஸ்தாக மாறுகிறது. உலகத்தினுடைய வல்லாதிக்க நாடுகள் எல்லாம் கோடி கோடியாக பணத்தை கொட்டி கொடுக்கிறார்கள். ஒரு சின்னஞ்சிறு கசாவை நீங்கள் என்ன பாடுபடுத்துவீர்கள்? ஆனால் இன்றைக்கு பெரும் அரபு நாடுகள் எல்லாம் மௌனம் சாதித்து கிடக்கின்றன. உலகத்தின் வலிமை மிகுந்த நாடுகள் எல்லாம் அமைதி காக்கின்றன. அந்த வரலாற்றை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டும். எனக்கு கிடைக்கின்ற இந்த சின்ன சின்ன வாய்ப்புகளிலே நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் வீடுகளில் பாலஸ்தீன வரலாறு படிக்க வைங்க. நாம் இங்கிருந்து சந்தா சேர்க்கிறதுக்கோ புஸ்தகம் வைக்கிறதுக்கோ வரல. என் வரலாறு போய் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லையே, என் செய்தி இந்த மக்களுக்கு எட்ட செய்யவில்லையே. ஒரு பன்மை சமூகத்தில் இந்த அழைப்பு பணிக்கான மிகப்பெரிய ஒரு ஊடகத்தை பறிகொடுத்து நிற்கிறோம் என்ற வலியும் வேதனையும் என்னுள்ளே இருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, நான் முதலில் சொன்ன விஷயத்தை இப்போது நினைத்து பாருங்கள். இஸ்லாம் அறிவின் மார்க்கம். அந்த அறிவின் மூலமாகத்தான் இந்த நம்பிக்கையை பெற்றோம். அந்த நம்பிக்கை தான் நம்மை செயல்களத்தில் வைக்கிறது. நாம் தான் இந்த உலகத்தை வழிநடத்தி செல்ல வேண்டியவர். குந்தும் கைர உம்மத். ஆனால் இன்றைக்கு பிறருக்கு பின்னால் செல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிவிட்டோம் என்று சொன்னால், கலை இலக்கியத்தை புறக்கணித்தோம், இதழ்களை வாங்க மறுத்தோம், வாசிப்பிலிருந்து தூர விலகினோம்.
ஊடகத்திலிருந்து நம்மை நாமே துண்டித்து கொண்டோம். அதனுடைய அத்தனை விளைவுகளையும் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்கள், எத்தனை வரலாற்று ஆய்வாளர்களை உருவாக்கி இருக்கிறோம். இர்ஃபான் ஹபீப் போன்றவர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? விசா பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போ, டாக்டராகவும் இன்ஜினியராகவும் இல்லை, என் பிள்ளை ஜேர்னலிஸ்ட் ஆக வேண்டும், ஒரு ஊடகத்தில் வலிமையாக குரல் எழுப்பக்கூடியவனாக மாற வேண்டும். ஊடகவியலாளர்கள் உருவாக்கலையே, வரலாற்று ஆய்வாளர்களை உருவாக்குங்கள். நம்முடைய வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு இந்த மண்ணுக்குள் புதைந்து கிடக்கிறது. இந்த மண்ணுக்காக, விடுதலைக்காக பாடுபட்ட நம்முடைய முன்னோர்களுடைய மூச்சுக்காற்று எல்லாம் இன்றைக்கு முட்டித் திரிகிறது நம்முடைய வீதிகளிலே. அவற்றை வரலாறாக வடித்து தருவதற்கு உண்டான ஆய்வாளர்கள் இல்லை, ஆய்வு மாணவர்கள் இல்லை, வரலாற்று பேராசிரியர்கள் இல்லை. வரலாற்று பேராசிரியர்களை நீங்கள் கொண்டாடுங்கள், எழுத்தாளர்களை நீங்கள் கொண்டாடுங்கள், வாசகர் திருவிழாவை நடத்துங்கள், எளிய பத்திரிகைகளுக்கு நீங்கள் பெரிய அளவில் சென்று நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு வலிமையை உருவாக்குங்கள். நம்முடைய இதழ்கள் இன்றைக்கு வெறும் 5000-10,000 காப்பி போதும். 1,00,000 இதழ்களை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய குரல் கொஞ்சமாவது மக்கள் மத்தியில் போயிடும். எனவே அதற்காக நாம் தான் ஒவ்வொருவரும் இது உறுதி எடுக்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆற்றலையும் அறிவையும் நான் இந்த மண்ணிலே அறிவுத்தளத்திலே பயன்படுத்த வேண்டும். ஒரு அறிவு சமூகத்தை கட்டெழுப்ப வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அறிவு மாணவர்களை, ஆய்வு மாணவர்களை, வரலாற்று ஆய்வாளரை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் வாசிப்பு திருவிழாக்களை நடத்துங்கள். இப்போ சென்னை புத்தக காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை அழைத்து சென்று இந்த புத்தகங்களை தொட்டு பார்ப்பதற்கு அனுமதியுங்கள். அதுபோதும் அந்த பிள்ளை ஒரு நாள் வாசிக்கும். புத்தகங்களை கண்ணிலையாவது காட்டுங்க. நூலகங்களுக்கு சென்றவர்களுக்கு நூலகங்களிலே உறுப்பினராக்குங்கள். எழுத்தாளருடைய பெயர்களை அவர்களுக்கு சொல்லி பழக்குங்கள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் வெறும் இந்த அலைபேசியில் இருக்கக்கூடிய மாயை நிழல் உலகத்திற்குள்ளே சிக்கிவிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை அறிவுத்தளத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதென்றால் இந்த வாசிப்பை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிற்றிதழ்களை நாம் உயிர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய கலை அறிவியலை, ஆய்வை நாம் மேம்படுத்த வேண்டியிருக்கிறது. ஊடகவியலாளர்களை, வரலாற்று ஆய்வாளர்களை உருவாக்க வேண்டியிருக்கிறது. சன்னமான நம்முடைய குரலை, நீதியினுடைய குரலை, அறத்தின் குரலை நம் உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் கொண்டு சேர்ப்பதற்கான அத்தனை பணிகளிலும் இன்றிலிருந்து நம்முடைய வீடுகளை நூலகமாக மாற்றுங்கள். வீட்டிற்கு செல்லும் போது நீங்கள் பரிசு பொருட்கள் வாங்கி செல்வதுடன் புத்தகங்களை வாங்கி செல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை அறிவின் பிள்ளைகளாக, ஆற்றொழுக்கம் அறிவு சிறந்தவர்களாக நீங்கள் உருவாக்குங்கள். அத்தகைய அறிவின் மார்க்கம் இஸ்லாம் என்பதை அவர்களுக்கு நாம் எடுத்து வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் அத்தகைய இந்த ஒரு அருட்பேரை நமக்கு அறிவின் வெளிச்சத்தை விசாலமாக்கி தருவானாக.